அப்படியான காரியங்களை அழகாய் செய்து தருவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. கைகளை உயர்த்தல் எலியா சொல்வோமாக. ஆமென். தேவன் நல்லவராய் இருக்கிறார். இதுவரைக்கும் செய்தவர் இனியும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். யோவான் 12ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசியுங்கள். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன் என்றார். எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன். எல்லாரையும் என் சமாதானத்துக்குள் இழுத்துக் கொள்ளுவேன். எல்லாரையும் என் பரிசுத்தத்திற்குள்ளாக எடுத்துக் கொள்ளுவேன். எல்லாரையும் என் விடுதலைக்கு நேராக இழுத்துக் கொள்ளுவேன். எல்லாருக்கும் நன்மை நடக்கும். எல்லாருக்கும் அற்புதம் நடக்கும். எல்லாருக்கும் எதை செய்வதற்காக நான் ஆமென் இழுத்துக் கொள்வேன் என்று சொன்னால், ஆமென், இந்த உலகம், மாமிசம், பிசாசு உங்களை தொடாமல் பாதுகாப்பதற்காக நான் உங்களுக்கு ஆமென் என் பக்கம் நான் உங்களை சேர்த்துக் கொள்வேன். கோழி தன் குஞ்சுகளை சேர்ப்பது போல அவர் சேர்த்துக் கொள்வாராம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த வசனம் எத்தனை பேர் புரிஞ்சது? புரிஞ்சவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி. ஆண்டவர் சொல்றாரு, நான் பூமியிலிருந்து உயர்த்தப்படும் போது, நான் பூமியிலிருந்து உயர்த்தப்படும் போது, யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்களேன். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி, மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி, அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும், அதன் மேல் உன் மாடுகளையும் உன் ஆடுகளையும் சர்வாங்க தகன பலியாய் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும், நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் என் நாமத்தை உயர்த்துகிற எந்த இடத்திலும் நான் உன்னிடத்திலே வருவேன், உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன். கைகளை உயர்த்தல் எலியா சொல்லுவோமாக. இயேசு இருக்கிற இடத்துல ஒரு குறைவும் இருக்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? குறைவுள்ள இடத்துல தான் இயேசு போனார். அந்த வீடு, அந்த கல்யாண வீடு அந்த குறைவை நிறைவை பார்த்தது. கைகளை வைத்தல் எலியா சொல்லுவோமாக. 5000 பேர் கூடியிருந்தார்கள். அங்கே வழி இல்லை, சாப்பிடுகிறதுக்கு வழி இல்லை. ஆனால் 5 அப்பம் 2 மீன் இருந்தது. அங்கே ஸ்தோத்திரம், எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதி எடுத்தார்கள். நான் இருக்கிற இடத்துல உங்களை ஆசீர்வதிப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் இருக்கிற இடத்துல உங்களை சேர்த்துக் கொள்வேன். நான் உயர்த்த இடத்துல சேர்த்துக் கொள்வேன். கைகளை உயர்த்தல் எலியா சொல்லுவோமாக. மண்ணினாலே பலிபீடத்தை உண்டாக்கி உன் மாடுகளையும் உன் ஆடுகளையும் பலியிடுவாயாக. நான் என் ஆமென் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் நான் வருவேன். கவனிக்க கர்த்தருடைய பிள்ளைகளை, ஸ்தோத்திரம். உங்களுடைய வீடு, உங்களுடையதான எல்லா காரியமும், நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற எல்லா காரியமும் அது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இருக்க வேண்டும். உங்களுக்கு உண்டான காரியங்கள் அது கர்த்தருக்குரியதாக இருக்க வேண்டும். அது தேவனுக்குரியதாக மாற வேண்டும். நான் இன்னும் அதிகமாய் சொல்ல விரும்புகிறேன். உங்கள் குடும்பத்துல இயேசு உயர்ந்திருக்க வேண்டும். கைகளை வைத்தல் எலியா சொல்லுவோமாக. நல்லா அல்லேலூயா சொல்லுங்கய்யா. கேட்கிறவங்களாம் அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்றது புரியுதா? இயேசு உயர்ந்திருக்க வேண்டும். உன் சுவாபத்தினாலே இயேசு உயர்ந்திருக்க வேண்டும்.
உன் பேச்சினால இயேசு உயர்ந்திருக்க வேண்டும். உன் நடக்கையினால இயேசு உயர்ந்திருக்க வேண்டும். உன் செயலினால இயேசு உயர்ந்திருக்க வேண்டும். உன்னுடைய சுவாபத்தினாலே, உன்னுடைய நடக்கையினாலே, உன்னுடைய வாய் திறந்து பேசுகிற வார்த்தையினாலே உன் வீட்டிலே இயேசு உயர்ந்திருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? கைய உயர்த்த லேலியா சொல்லுங்க ஐயா. அப்படி உயர்ந்திருந்தா ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், நான் என் பக்கம் உங்களை சேர்த்துக் கொள்வேன். குறைவில்லாம உன் வீடு இருக்கும். நீ ஆசீர்வாதமா இருப்ப. சமாதானமா உன் குடும்பம் இருக்கும். ஆமென். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். பிள்ளைகளே, நீங்க குடும்பத்துல ஸ்தோத்திரம் இயேசு உயராதபடிக்கு இருக்கிறதான தடைகளை நீங்கள் கவனித்திருக்கிறீர்கள், உணர்கிறீர்கள். இப்போ கர்த்தர் உங்களோடு கூட பேசுறார். இப்போ உங்களோடு கூட பேசுறார். உன் கைக்கு பிடிச்சு கொடுத்த ஆமென் ஸ்தோத்திரம் உயர்விலும் தாழ்விலும் ஸ்தோத்திரம் மரணம் நம்மை பிரிக்கிற வரைக்கும் நான் உனக்கு மனைவியா இருப்பேன், நான் உனக்கு கணவனா இருப்பேன் சொன்னதுல எங்கேயா போச்சு? ஆனா உன் குடும்பம் இன்னைக்கு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக பரலோகம் எதிர்பார்க்குது. இயேசு உன் குடும்பத்துல உயர்ந்திருக்கிறாரா? இயேசு உன் குடும்பத்துல உயர்ந்திருக்கிறாரா? நீ அண்ணனாயிரு, தங்கச்சியாயிரு, தம்பியாயிரு, அப்பாவாயிரு, அம்மாவாயிரு, உன் குடும்பத்துல இயேசு உயர்ந்திருக்கிறாரா? உன் பேச்சினால இயேசு உயர்ந்திருக்கிறாரா? உன் நடக்கையினால இயேசு உயர்ந்திருக்கிறாரா? கர்த்தர் இதை விரும்புகிறாரு. ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், நான் பூமியில் இருந்து உயர்த்தப்படும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன். I grab it you. என்னை இழுத்துக் கொள்ளுவார் ஆண்டவர். எத்தனை வீட்டுல கெட்ட வார்த்தை இருக்குது. எத்தனை வீட்டுல ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய மகிமை இல்லாம இருக்குது. ஆனா வெளியில மாத்திரம் ஆமென் நல்ல ஆமென் பார்த்த பரிசுத்தவான் போல, பரிசுத்தவாட்டி போல. எத்தனை வீட்டுல மனைவியை மதிக்காத புருஷன் இருக்கிறீங்க. இதனால என்ன நடக்குதுன்னா உன் வீட்டுல இயேசு உயர்த்தப்படல. பூமியில இயேசு உயர்த்தப்பட்டிருக்கணும். கைகளை உயர்த்தலையா சொல்லுவாங்க. ஏதேன் தோட்டத்துல அந்த சிருஷ்டிப்பின் காரியத்துல இதை கவனிக்கணும். அங்க ஆதாமும் ஏவாளும் தேவன் பிதாவுடையதான சாயலில் இருந்தார்கள். அப்ப இயேசு உயர்ந்திருக்க வேண்டும், பிதாவாகிய தேவன் உயர்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக அங்க என்ன சொன்னார்னா, எப்பா நீ எல்லா விருட்சத்தின் கனியும் என்ன பண்ணலாம், எல்லா விருட்சத்தின் கனியும் நீ சாப்பிடலாம். பிதாவாகிய தேவன் உயர்ந்திருக்க வேண்டும். அப்ப ஆண்டவர் சொல்ல ஒரு ரெஸ்ட்ரிக்டட் பண்றாரு. அங்க என்ன பண்றாரு, நீ ஒரு கனியை மாத்திரம் என்ன பண்ணாத, ஏன் பிதாவாகிய தேவன் உயர்ந்திருக்க வேண்டும். எல்லாமே சொல்லுங்க பார்க்கலாம். அவர் உயர்ந்திருப்பதற்காக அவர் சொல்லுகிற சத்தியத்தை கேட்கிறவன், கீழ்ப்படுகிறவன், கர்த்தர் தேவன் உயர்ந்திருக்க விரும்புவான்.